எவ்வாறு பகிர்ந்து கொள்வது? ஒரு காலத்தில் 2 சகோதரர்கள் இருந்தனர். அவர்கள் தாயை சிறுவயதிலேயே இழந்தனர். தந்தை அவர்களை வளர்க்க முயன்றார். ஆனால் பெரியவன் 20 வயது, தம்பி 14 வயது ஆனபோது தந்தையும் இறந்தார். அவர்களுக்கு விட்டு சென்றது ஒரு குண்டான பசு, ஒரு உயரமான தென்னை மரம் மற்றும் ஒரு பெரிய பாய். பெரியவன் தனது கூர்மையான அறிவில் பெருமை கொண்டு தம்பியிடம் எல்லாவற்றையும் சமமாக பகிர வேண்டும் என்றார். ஆனால் பசு மரம் பாயை 2ஆக வெட்ட முடியாது என்று கூறி ஒரு வஞ்சகமான யோசனையைச் சொன்னார். பெரியவன் கூறினான், பசுவின் முன்பகுதி உனக்கு, பின்பகுதி எனக்கு. தென்னை மரத்தின் அடிப்பகுதி உனக்கு, மேல் பகுதி எனக்கு. பாய் பகலில் உனக்கு, இரவில் எனக்கு. தம்பி யோசிக்காமல் ஒப்புக்கொண்டான். ஆரம்பத்தில் இது சரியாக தோன்றியது. ஆனால் நாளடைவில் இந்த ஏற்பாடு அநியாயமானது என்று அவன் உணர்ந்தான். பசுவை பராமரித்தது அவனே, ஆனால் பாலை குடித்தது பெரியவனே. அதே மாதிரி தென்னை மரத்திலும் பாயிலும் நடந்தது. தம்பி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினான், பாயை சுத்தம் செய்தான். ஆனால் பெரியவன் மரத்தில் ஏறி கொட்டைகளை பறித்து விற்றான். இரவில் பாயில் சுகமாக தூங்கினான். தம்பி பாய் இல்லாமல் குளிரில் நடுங்கினான். இந்த அநியாயத்தை எப்படி சரி செய்வது என்று யோசிக்கத் தொடங்கினான். ஒரு மாலை பெரியவன் பசுவை பால் பிழிந்து கொண்டிருந்தான். தம்பி ஒரு குச்சியை எடுத்து பசுவின் தலையில் அடித்தான். பசுலாத்தடி, பால் சிந்தியது. பெரியவன் பின்புறம் விழுந்தான். கோபத்தில் கத்தினான், இது என்ன முட்டாள்தனம்? தம்பி அமைதியாக, அண்ணா, பசுவின் முன்பகுதி என்னுடையது. என் பங்கை மட்டுமே தொட்டேன் என்றான். பெரியவனுக்கு உண்மை புரிந்தது. பாலில் நனைந்தும் அவமானப்பட்டும் பெரியவன், இனி நாம் சண்டையிடக்கூடாது. இன்று முதல் பாலை சமமாக பகிர்ந்து கொள்வோம் என்றான். தம்பி சம்மதித்தான். இவ்வாறு நியாயம் மீண்டும் நிலை கொண்டது. அடுத்த காலை பெரியவன் தென்னை மரத்தில் ஏறி கொட்டைகளை பறித்துக் கொண்டிருந்தான். கீழே பார்த்தான். தம்பி கோடாரியுடன் நின்றிருந்தான். பெரியவன் பயந்து, என்ன செய்கிறாய் என்று கேட்டான். தம்பி அமைதியாக, மரத்தின் அடிப்பகுதி என்னுடையது. அதனால் அதை வெட்டப்போகிறேன் என்றான். பெரியவன் கலங்கினான். பெரியவன் வேகமாக இறங்க முயன்றான். ஆனால் கீழே விழுந்தான். வலியில் தவித்தவாறு, தயவு செய்து மரத்தை வெட்டாதே. இனி கொட்டைகளையும் சமமாக பகிர்ந்து கொள்வோம் என்றான். தம்பி புன்னகையுடன் ஒப்புக்கொண்டான். அந்த இரவு பெரியவன் பாயில் படுத்தான். ஆனால் அது நனைந்திருந்தது. இது என்ன வஞ்சகம் என்று கோபமாக கேட்டான். தம்பி அமைதியாக, பகலில் பாய் என்னுடையது. அதனால் அதை கழுவினேன், இரவில் அது நனைந்திருந்தது என்றான். பெரியவன் தனது தவறை உணர்ந்து பாயை இருவரும் சேர்ந்து பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்தான். இனி பாலும் கொட்டைகளும் பாயும் இருவரும் சமமாக பகிர்ந்து கொண்டனர். பெரியவன் வஞ்சகம் இல்லாமல் வாழ கற்றுக்கொண்டான். தம்பியின் அறிவால் நியாயம் நிலை கொண்டது. அவர்கள் ஒற்றுமையுடன் வாழத் தொடங்கினர். கிராமத்தில் மக்கள் இந்த கதையை குழந்தைகளுக்குச் சொல்லினார்கள். லாபத்திற்காக வஞ்சகம் செய்வது சண்டையை கொண்டு வரும். ஆனால் நியாயம் அறிவு அமைதியை கொடுக்கும் என்று அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். பசு, தென்னை மரம், பாய் ஆகியவை நியாயம், அன்பின் அடையாளங்களாக ஆனது. நெறி, நியாயமும் அறிவும் அநியாயத்தை சரிசெய்யும். பேராசை சுயநலம் பிரிவை உண்டாக்கும். ஆனால் பகிர்வு அமைதியையும் ஒற்றுமையையும் தரும்.